தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. புதிய சிந்தனை இல்லாத ஒரு நடிகர் துவங்கிய கட்சி வெற்றி பெறுமா, களத்தில் நிற்குமா? புதிய சிந்தனை இல்லாத கட்சின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தொடக்கத்தில் தடுமாற்றமா தான் நான் பாக்குறேன். தொடக்கத்தில் தடுமாற்றமா, துவங்கியதே தடுமாற்றம்? இல்லை, அதெல்லாம் நம்ம போக போக தான் முடிவு பண்ணணும். நான் சொன்னதுதான் அது. இங்க யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், யாரு வேணாலும் கொள்கையை எடுத்துட்டு வரலாம். பெரியாருக்கு பின்னாடி, நீதி கட்சிக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதிகாரத்துல இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் எடுத்து வைக்கிற கொள்கைகள் தான் அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கு. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக எம்ஜிஆருக்கு பின்னால் மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, நடிகர் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே கூட்டம் கூட்டினாங்க, மாநாடு காமிச்சாங்க. ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. யார் மின்னல் அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்து வைக்கிற கொள்கைகளும் மக்களுக்கான பணிகளும் தான் உங்களை வெற்றி கட்டல கூட்டிட்டு போகுமே தவிர கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நின்னது வரலாறு கிடையாது. அப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியும் நிற்பதற்கான காரணத்தையும் சூழலையும் அவர் தான் உருவாக்கும். அவர் எந்த அளவுக்கு மக்களோட நெருங்கி நின்று கருத்தியலாக இந்த மாநில சுயாட்சிக்கு பக்கமாக மக்களின் குரலாக பொதுவெளியில் அவர் எப்படி எதிரொலிக்கிறார் வச்சுதான் அந்த வெற்றியை நம்ம முடிவு செய்யலாம். உங்க கருத்துப்படி இன்னும் நடிகர் விஜய் கருத்தியல் கொள்கைகளை என்ன கொண்டு வரல நினைக்கிறீங்க? கொண்டு வரணும், கொண்டு வரணுமா? கொண்டு வரணும். இந்த மாநிலத்தின் உண்மையான பிரச்சனைகள், தேசம் சந்திச்சுக்கிட்டு இருக்க முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும். இன்றைக்கு பீகார் மாநிலத்துல போய் நம்ம சொல்றோம் கல்வி அறிவு பெற்ற மாநிலம், பீகார் போன்ற மாநிலங்கள் இன்னும் முழுமையாக கல்வி அறிவு பெறலன்றோம். அந்த மாநிலத்தில் போய் இங்கே நடந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டை தெல்ல தெளிவாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த பாமர மக்களிடம் அந்த கருத்து போய் சேருது. அவங்க அதை ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. உங்களுடைய வாக்கு உரிமை என்பது நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது அதிகாரம். அதை போய் உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் பறிக்கிறானே அப்படின்னு சொல்லும் போது அந்த மாநில மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியுதுன்னா தேசம் முழுவதும் இந்த திருட்டை, இந்த வாக்கு திருட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அனைத்து கட்சிகளுக்குமான கடமை. அப்போ தாவேகா மாநாட்டில் அது குறித்து பேசியிருந்தா இன்னும் லட்சம் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க. தாவேகா தொண்டர்களே விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய வாக்கு நாளைக்கு திருடப்படலாம். இங்க வந்திருந்த ரசிகர்கள் தொண்டர்களுடைய வாக்கு கூட திருடப்படலாம். அப்ப அவர்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தணும். நீ எப்படி பூத்துல நடந்துக்கணும், உங்களுடைய வாக்கு எப்படி இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி இருக்க வேண்டியது அவசியம். நான் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.